காலேஜ். எலக்டோரல் காலேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. குடியரசுத் தலைவரை யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க, துணை குடியரசுத் தலைவரை யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. குடியரசுத் தலைவரை பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இருக்கிற லோக்சபா, ராஜ்யசபா எம்பி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. லோக்சபா, ராஜ்யசபால உள்ள எம்பி எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்கன்னா கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, அப்புறம் மாநில சட்டமன்றத்தில் உள்ள எம்எல்ஏ, மாநில சட்டமன்றத்தில் உள்ள எம்எல்ஏ, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி டெல்லியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. துணை குடியரசுத் தலைவரை பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இருக்க லோக்சபா, ராஜ்யசபா எம்பி இதுவரை பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. தற்போது யாரு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.